கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்திய திருநாட்டில் வாழுகின்ற நாம் ஜனவரி 26ஆம் தேதியை குடியரசு தினமாகவும் ஆகஸ்ட் 15ஆம் நாளை சுதந்திர தினமாகவும் நாம் கொண்டாடி வருகின்றோம். பொதுவாக இஸ்லாமியர்களாகிய நாம் நோன்பு பெருநாளைக்கு கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை ஹஜ் பெருநாளைக்கு என்ன செய்யறதுல பண்ணோம், கொடுப்பதில்லை. இதே போன்றுதான் சுதந்திர தினத்திற்கு கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பை குடியரசு தினத்திற்கு கொடுப்பதும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் குடியரசு தினம் என்று ஒன்று இருப்பது நிறைய பேருக்கு தெரியாது. குடியரசு தினம் என்றால் என்ன, நம்மில் நிறைய நபர்களுக்கு தெரியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் வாழுகின்ற இந்த சாரே ஜஹான் சே அச்சா என்று அல்லாமா இக்பால் கூறிய ஒரு சிறந்த நாடு இந்திய திருநாடு. இதனுடைய பல்வேறு சிறப்பு அம்சங்களில் ஒன்று என்னவென்றால், உலகத்திலேயே மிக நீளமான அரசியல் அமைப்பு சட்டங்கள் தொகுத்து எழுதப்பட்ட ஒரே நாடு இந்திய திருநாடு. இந்திய நாடு பல்வேறு விஷயங்களில் 2ஆம் நிலையை 3ஆம் நிலையை அடையலாம். மக்கள் தொகையில் 2ஆம் இடத்தில் இருக்கிறது, பரப்பளவில் 7ஆம் இடத்தில் இருக்கிறது. ஆனால் இந்திய நாடு ஒரு குடியரசு நாடு என்பதில் முதல் இடத்தில் இருக்கிறது இந்திய நாடு. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இந்திய திருநாட்டினுடைய சிறப்பம்சங்களில் மிக முக்கியமானது, இந்த இந்திய திருநாடு சமய சார்பற்ற நாடு. இந்த இந்திய அரசாங்கம் எந்த ஒரு தனிப்பட்ட மதத்தையும் சார்ந்ததாக இருக்காது, இருக்கக்கூடாது என்பது இதனுடைய அடிப்படை. இந்த இந்தியாவிலே இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்தர்கள் போன்ற பல்வேறு மதத்தவர்களும் பன்முக சிந்தனை கொண்டவர்கள், பலவிதமான கலாச்சாரங்களை கொண்டவர்கள் அனைவர்களும் சேர்ந்து வாழுகின்ற நாடு என்பதில் முதல் இடத்தை இந்திய நாடு பிடித்திருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, ஒரு கையில் 5 விரல்களும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. சுண்டு விரல் அது ஒரு மாதிரி இருக்கும், கட்டை விரல் அது ஒரு மாதிரி, நடுவிரல் அது வேற மாதிரி. ஆனால் ஒரு வேலை என்று வந்துவிட்டால் 5 விரல்களும் இணைந்து செயல்படுவதை போன்று இந்தியர்கள் சேர்ந்து செயல்படுகிறார்கள் என்பதில் இந்தியா உலகத்தில் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த நாடாக விளங்கி கொண்டிருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, இந்த ஒற்றுமையை, இந்த இணைப்பை பறைசாட்டுகின்ற தினம்தான் குடியரசு தினம். கணியத்திற்குரியவர்களே, குடியரசு என்றால் என்ன? இதற்கு அமெரிக்காவின் முதல் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் என்பவர் கூறுகிறார், மக்களுக்காக, மக்களுடைய மக்கள், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் செய்யக்கூடிய ஆட்சிக்கு பெயர்தான் குடியரசு. அதாவது தங்களை நன்கு கவனிக்க வேண்டும், தங்களை எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானித்தால் அதற்கு பெயர் மக்களாட்சி, குடியரசு ஆட்சி. ஆனால் மன்னர் ஆட்சி என்பது இதற்கு நேர்மாற்றமானது. நாட்டு மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அரசு முடிவு செய்தால், அரசர் முடிவு செய்தால், நாட்டு மக்கள் எதை உண்ண வேண்டும், நாட்டு மக்கள் எதை உடுத்த வேண்டும், நாட்டு மக்கள் எதை பின்பற்ற வேண்டும் என்று அரசு முடிவு செய்தால், மன்னர் முடிவு செய்தால் அதற்கு பெயர் மன்னராட்சி. அரசனுக்கு பிடித்ததெல்லாம் மக்களுக்கு பிடிக்க வேண்டும், அரசனுக்கு பிடிக்காததெல்லாம் மக்களுக்கு பிடிக்க கூடாது என்றால்
அதற்கு பெயர்தான் மன்னராட்சி. நினைவில் நிறுத்த வேண்டிய செய்தி, இந்திய திருநாடு மன்னராட்சி அல்ல, இது குடியரசு ஆட்சி. அதற்கு அலி ரலியல்லாஹு அவர்கள் அரபியிலே ஒரு கவியை இப்படி சொன்னார்கள், அது நினைவுக்கு வருகிறது. காரணம் என்ன? ஒரு மன்னருக்கு கோமியம் பிடிக்கிறது என்பதற்காக குடிமக்கள் எல்லாம் பிடிக்க வேண்டும் என்றால் அதற்கு பெயர் குடியரசு ஆட்சி கிடையாது. கணியத்திற்குரியவர்களே, அதற்கு அலி ரலியல்லாஹு அவர்கள் அழகாக சொல்வார்கள், ரலீனா ஹிக்மத்தல் ஜப்பாரி ஃபீனா, ஜப்பாராகிய அல்லாஹ் எங்களுக்கு மத்தியில் சில விஷயங்களை பங்கு வைத்து கொடுத்து விட்டார். இது உங்களுக்கு, இது எங்களுக்கு என்று அதை நாங்கள் திருப்தியாக ஏற்றுக்கொண்டோம். கரெக்ட் தானே? சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, லனா இல்முன் வலில்லா ஈமானுன், எங்களுக்கு அல்லாஹ் கல்வி அறிவை கொடுத்து விட்டு விரோதிகளுக்கு செல்வத்தை கொடுத்து விட்டார். பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, எங்களுக்கு முழு திருப்தி தான். எங்களுக்கு கல்வி அறிவையும் எதிரிகளுக்கு செல்வத்தையும் ஆட்சியதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறான், பரவாயில்லை, எங்களுக்கு பொருத்தம். லனா இல்முன் வலில்லா ஈமானுன், அந்த கவியை இப்பொழுது சற்று மாற்றி சொல்கிறார்கள். லனா லஹ்முன் வலில்லா தாயிபவுலும், எங்களுக்கு இறைச்சி, உங்களுக்கு மூத்திரம். என்ன செய்வது? கணியத்திற்குரியவர்களே, மக்கள் எப்படி இருக்க வேண்டும், மக்கள் எப்படி இருக்க வேண்டும், எதை உண்ண வேண்டும், எதை உடுத்த வேண்டும் என்று மன்னர் முடிவு செய்தால் அது குடியரசு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, பொதுவாக நான் இங்கு விளங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், இந்திய சுதந்திர தினம் என்பது ஆகஸ்ட் 15 கொண்டாடப்படுகிறது. இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்பொழுது கிடைத்தது என்றால் 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் நள்ளிரவில் கிடைத்தது. அன்றைய அந்த இரவு ரமதானுடைய 27ஆம் இரவு என்பதை முஸ்லிம்கள் மனதில் பதிய வைக்க வேண்டும். ஆனால் சுதந்திர தினம் 1947 அது துவங்கிவிட்டாலும் குடியரசு நாள் என்பது அதிலிருந்து 3 ஆண்டுகள் கழித்து 1950 ஜனவரி 26 இருந்துதான் குடியரசு என்ற தினத்தை கொண்டாடப்படுகிறது. காரணம் என்ன? குடியரசாக ஆகுவதற்கு, அதை ஒரு தினமாக கொண்டாடுவதற்கு 3 ஆண்டு காலங்கள் ஏன் எடுத்துக்கொண்டது என்ற வரலாற்றின் சுருக்கத்தை முஸ்லிம்கள் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, சுதந்திரம் என்பது 1947 கிடைத்தாலும் அது எப்படி கிடைத்தது என்றால் மிகப்பெரிய போராட்டங்கள், ரத்தம் சிந்திய போராட்டங்கள், இஸ்லாமியர்களுடைய தியாகங்கள், இந்து மத சகோதரர்களை இணைத்து செய்த மிகப்பெரிய புரட்சிகள். இதற்கு பிறகு ஆங்கிலேய அரசு தளர்ச்சி அடைகிறது. எந்த அளவிற்கு என்றால் சில சலுகைகளை எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். பட்டம், பதவி, அரசாங்க வேலை, நல்ல நல்ல போஸ்ட் எல்லாம் யாரு கொடுக்குறாங்க? இந்திய மக்களுக்கு ஆங்கில அரசு கொடுக்கிறது. இதை பார்த்து சில இந்திய மக்கள் கூட ஏமாற ஆரம்பித்தார்கள். பரவாயில்ல, இது போதும், நல்ல சம்பளம் கிடைக்குது, நல்ல பட்டம் பதவி கிடைக்குது, இது போதும், இந்த அளவுக்கு சுதந்திரம் தான் போதும் என்று நினைக்கும் பொழுது பெரும் பெரும் சுதந்திர தியாகிகள் கூட ஏமாந்து விடக்கூடிய அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் மட்டும் சொன்னார்கள், நமக்கு இதுவல்ல நோக்கம், முழு சுதந்திரம் தான் நம்முடைய லட்சியம், இலக்கு என்பதை முஸ்லிம்கள் மட்டும் ஆணித்தரமாக 1924 இந்த சருகி செல்லக்கூடிய இந்த நேரத்திலேயே முழு மனதாக முடிந்தவர்கள் இஸ்லாமியர்கள். 1924 முழு சுதந்திரம் தான் நோக்கம் என்பதை சொன்னார்கள். இதை புரிந்து கொள்வதற்கு 6 ஆண்டுகள் தேவைப்பட்டது. காந்தியவர்களுக்கு கூட இது புரிவதற்கு 6 ஆண்டுகள் தேவைப்பட்டது. 1930 தான் நாம் எதை நோக்கி செல்கிறோம் என்றால் முழு சுதந்திரத்தை நோக்கி செல்கிறோம். இந்திய அரசாங்கம் தளர்வை அடைகிறது, நாம் முழு சுதந்திரத்தை அடைய வேண்டும். எனவே 1930 ஆண்டில் இருந்து ஜனவரி, இப்ப நாம் இருந்துகிட்டு இருக்கோமே, இந்த ஜனவரி
26ஆம் நாளை சுதந்திரம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, நாங்கள் முழு சுதந்திரமாகத்தான் வாழுவோம் என்று ஜனவரி 26ஆம் தேதியை ஏறத்தாழ 17 ஆண்டுகள் சுதந்திரம் முழுசா கிடைக்கல, கொஞ்சம் கொஞ்சம் சுதந்திரம் கிடைச்சிருக்கு, ஆனால் எங்களுக்கு முழு சுதந்திரம் தான் வேண்டும், நாங்கள் அதைத்தான் கொண்டாடுவோம், இதோ இப்பொழுதே நாங்கள் முழு சுதந்திரத்தை கொண்டாடுகிறோம் என்று ஜனவரி 26ஆம் தேதியை ஏறத்தாழ 17 ஆண்டுகள் சுதந்திர தினமாக காந்தியடிகளின் தலைமையில் அனைவர்களும் கொண்டாடி கொண்டே இருந்தார்கள். கடைசியில் 17 ஆண்டுகள் கழித்து 1947ஆம் நாள் ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திரம் கிடைச்சிச்சு. ஆனா சுதந்திர தினம் எதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க? ஜனவரி 26. இதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். கணியத்துக்குரியவர்கள், 47 சுதந்திரம் கிடைக்க போகிறது, ஆங்கிலேயர்கள் சுதந்திரம் கொடுக்க போகிறார்கள், நாம் இந்திய நாட்டை விட்டு செல்ல போகிறோம் என்பது ஆங்கிலேயர்களுக்கும் தெரிய ஆரம்பிக்கிறது. எனவேதான் லண்டனுக்கு வட்ட மேஜை மாநாடு என்று சொல்வார்கள் 3 முறை நடந்தது. அதில் பிரிட்டிஷார்களே இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை அழைத்து உங்களுக்கு என்னென்ன வேண்டும், எப்படி நீங்கள் ஆட்சியை அமைக்கப் போகிறீர்கள் என்பதற்கான வழிவகைகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற உரிமைகளை எல்லாம் வழங்க ஆரம்பிக்கிறது. அதற்கு இங்கிருந்து முக்கியமான தலைவர்கள் எல்லாம் சென்றார்கள். அதில் முதல் வட்ட மேஜை மாநாட்டிற்கு காங்கிரஸ் செல்லவே இல்லை. அதில் டாக்டர் அம்பேத்கர் கலந்து கொண்டார், 3லும் கலந்து கொண்டார். மிக முக்கியமாக 2வது வட்ட மேஜை மாநாட்டில் டாக்டர் அம்பேத்கர் கலந்து கொண்டு தீண்டாமையால் பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஜாதியினருக்காக மிகவும் அவர் போராடினார். அவர் அம்பேத்கர் என்ன சொன்னார்னா, பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி செஞ்சு இத்தனை நாள் என்னமோ ரொம்ப சிறப்பா ஆட்சி செஞ்சு அவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க, நீங்கள் ஆட்சி செய்கின்ற அந்த நாட்களில் தான் ஒடுக்கப்பட்ட தாழ்ந்த ஜாதியாக எங்களுக்கு கொடுமைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருந்தது என்பதை 2வது வட்டமேஜை மாநாட்டில் முழங்கினார். இதை பார்த்த உடனே 3வது வட்டமேஜை மாநாட்டுக்கு யாரை கூட்டு போக வேண்டான்ற மாதிரி அந்த அம்பேத்கர் முஸ்லிம்களுடைய துணையால் 3வது வட்டமேஜை மாநாட்டிற்கும் சென்றார். கணியத்திற்குரியவர்களே, இப்படி சுதந்திரம் கிடைக்கப் போகிறது என்பதை 1 வருடத்திற்கு முன்பே நன்கு யூகித்துக் கொண்ட இந்திய திருநாட்டை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் 1947 சுதந்திரம் 46ஆம் ஆண்டு இந்திய அரசியல் நிர்ணய சபை என்ற ஒரு சபையை என்ற ஒரு மன்றத்தை அமைத்து அதில் 389 நபர்கள் அதில் அங்கம் வகித்தார்கள். அதில் முஸ்லிம்கள் 80 நபர்கள் அதில் இருந்தார்கள். 389 நபர்களில் 80 முஸ்லிம்கள் அதில் இடம்பெற்றிருந்தார்கள் என்பது மட்டுமல்ல, அந்த 80 முஸ்லிம்களில் 64 உலமாக்கள் இடம்பெற்றார்கள் என்பது மிக முக்கியமான செய்தி. இந்த இந்திய அரசியல் நிர்ணய சபை என்ன செய்து, இன்னும் 1 ஆண்டில் நமக்கு ஆட்சி கிடைத்துவிடும், இந்த மக்களை எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்ற முறை நமக்கு வேண்டும் அல்லவா என்பதற்காக ஒரு 6 நபர்களை கொண்ட ஒரு குழுவை அமைக்கிறது. அதற்கு பெயர் என்ன அப்படின்னா, இந்திய அரசியல் அமைப்பு சட்டங்களை வரையறுக்கக்கூடிய ஒரு குழு. அதற்கு பெயர் அரசியல் அமைப்பு வரைவு குழு என்று பெயர். அதில் அம்பேத்கர் அவர்களை தலைவராக நியமிக்கிறார்கள். இந்த 389 நபர்கள், அதற்கு யார் தலைவர் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் என்பவர் தலைவர். ஆனால் சட்டங்களை அமைப்பதற்கென்று அதிலிருந்து எடுத்து ஒரு 6 நபர்களை ஆக்கினார்கள் அல்லவா, தனி குழு, வரைவு குழு. அதற்கு தலைவர் டாக்டர் அம்பேத்கர். அந்த 6 நபர்களில் கூட, அந்த 6 நபர்கள் சாதாரணமானவங்க அல்ல, மிகப்பெரிய மேதைகள், சட்ட வல்லுநர்கள். அதில் அந்த 6 நபர்களில் கூட சையீது முகமது சாதுல்லா என்ற ஒரு முஸ்லிமும் அந்த 6 நபர்களில் ஒருவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த வரைவு குழு என்ன செய்யுது அப்படின்னா 2 வருடங்கள் அதில் அம்பேத்கருடைய முயற்சி அள்ளும் பகலும் அவருடைய உழைப்பு மிக முக்கியமானது என்பதை மறக்க முடியாது.
அந்த அம்பேத்கர் இரவும் பகலுமாக அவர் பாடுபட்டு ஏறத்தாழ மிகச்சரியாக சொல்வதாக இருந்தால் 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள், ஏறத்தாழ 3 ஆண்டுகள் அந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டங்களை வடிவமைத்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத்திடமும் அதில் உள்ள அங்கத்தினர்கள் அவர் அனைவர்களுடைய பார்வைக்கு வைத்து அதில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் கையெழுத்து இடுகிறார். அது நவம்பர் 1949 நவம்பர் 26ஆம் தேதி கையெழுத்து இடப்படுகிறது. நவம்பர் அடுத்த மாதம், டிசம்பர், ஜனவரி வந்தா எது வந்துடும் 26. ஏற்கனவே சுதந்திரம் என்ன செஞ்சுட்டு இருந்தோம், ஜனவரி 26 17 ஆண்டு ஜனவரி 26 தான் சுதந்திர தினம் கொண்டாடி கொண்டிருந்தோம். ஆனா சுதந்திரம் ஆகஸ்ட் 15 கிடைச்சிருச்சு. எனவே நாம் ஜனவரி 26 என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது என்பதற்காக நவம்பரிலேயே அரசியல் சாசன சட்டம் ரெடி ஆயிட்டாலும் கையெழுத்து இடப்பட்டாலும் அந்த ஜனவரிக்காக காத்திருந்து ஜனவரி 26ஆம் நாளை இந்திய நாட்டிற்கு ஆட்சி செய்வதற்கு இந்த சட்டங்கள் எல்லாம் நிறைவாக கிடைத்து முழு உலகத்திலேயே ஒரு மிகச்சிறந்த குடியரசு நாடாக இந்திய நாடு அது உருவான தினம் ஜனவரி 26, 1950 ஜனவரி 26ஆம் தேதி என்று முடிவு செய்யப்பட்டு அன்றிலிருந்து இன்று வரை குடியரசு தினமாக நாம் ஜனவரி 26ஆம் தேதியை நாம் கொண்டாடுகிறோம். இந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இந்த இந்திய குடிமக்களுக்கு வழங்கக்கூடிய 6 உரிமைகள், மிக முக்கியமான உரிமைகளை நமக்கு வழங்குகிறது. அதில் முதலாவது சமத்துவ உரிமை. ஏற்றத்தாழ்வுகளும் வழி இல்லை. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, யாருக்கு அடிமை கிடையாது. மூன்றாவது சுரண்டலுக்கு எதிரான யாரையும் போட்டு இணைக்க முடியாது, அமுக்க அடிக்க முடியாது. நான்காவது மத உரிமை, அவரவர்கள் எந்த மதத்தில் இருக்கிறார்களோ இது சமய சார்பற்ற தன்மை உள்ள நாடு என்பதற்கான மிக முக்கியமான அடையாளம் என்ன தெரியுங்களா? அதாவது சமய நம்பிக்கைகள் எதிலும் அரசு தலையிடாது. அதனாலதான் சில சமயங்கள்ல இந்த நாட்டு தலைவர்கள் சில இடங்கள்ல போய் அதை திறந்து வைக்கிறாங்கன்னு கவலைப்படும் போது, பிரதமரே போய் கோயில திறந்து வைக்கிறாங்க, கவலைப்படுறது எதுக்கு? அதுக்கு முழு மூச்சாக செயல்பட்டாலும் ஒரு பிரதமரே போய் செய்யலாமா அப்படின்னு நாம எல்லாம் கவலைப்பட்ட பேருக்கு அப்படின்னா, இந்த நாடு சமயச்சார்பற்ற நாடு. ஒரு தனிப்பட்ட சமயத்திற்கு அரசு முக்கியத்துவம் அளிக்க கூடாது என்ற அடிப்படையில் நாம் கவலைப்படுகின்றோம். எனவே மத உரிமை, அவரவர்கள் இந்த மதத்தில் இருக்கிறார்களோ தாராளமாக அந்த மதத்தை பின்பற்றலாம். அந்த மதத்தை எந்த விதமான மாற்று மதத்தவர்களுக்கு புண்படுத்தாமல் அந்த மார்க்கத்தை மதத்தை பரப்புகின்ற உரிமையும் இந்திய அரசியல் சாசன சட்டம் வழங்குகிறது. அது வழங்கக்கூடிய 5வது உரிமை கல்வி உரிமை. அதற்கு முன்பெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் படிக்கக்கூடாது. இன்று கூட சமர்க்கிறது தெரிவிக்க முடியாது, படிக்க முடியும், தாழ்த்தப்பட்டவர்கள் படிக்கக்கூடாது என்ற சட்டம் எல்லாம் இருந்தது. ஆனால் இன்று வரை அல்ல அந்த சட்டம். யார் வேண்டுமானாலும் படிக்கலாம், எதை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம், எந்த மொழியையும் கற்றுக்கொள்ளலாம் என்ற சட்டங்களை எல்லாம் டாக்டர் அம்பேத்கருக்கு சமஸ்கிருதத்தை படிக்க கூடாது என்ற தடை விதிக்கப்பட்டிருச்சு. ஆனா அது எவ்வளவு திறமையானது தெரியுமா? தனியா ஒரு டியூஷன் எடுத்து சமஸ்கிருத மொழியை கற்றுக்கொடுத்தார் டாக்டர் அம்பேத்கர். கணியத்திற்குரியவர்களே, 6வது உரிமை அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டு பழி தீர்க்கக்கூடிய உரிமை. ஒரு அடிச்சான் நேரடியாக போய் அடிக்க முடியாது, நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம், கோர்ட்டுக்கு போலாம், என்ன அடிச்சான் அப்படின்னு பழி தீர்க்கின்ற உரிமை. இப்படிப்பட்ட உரிமைகளை இது வழங்குகிறது. குடியரசுடைய மிக முக்கியமான நோக்கங்களில் ஒன்று என்ன தெரியுங்களா? மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட வேண்டும். அவர்களுக்கு 5 அடிப்படை உணவு, உடை, இருக்கின்ற இடம், கல்வி, மருத்துவம், இந்த 5 எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான நோக்கம். குழந்தைகள் கூட இலவசமாக கற்றுக்கொள்ள வேண்டும் கல்வி என்பது மிக முக்கியமான நோக்கம். நாட்டினுடைய இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது குடியுரிமை இந்த இந்திய அரசினுடைய மிக முக்கியமான நோக்கங்களில் ஒன்று. அதே போன்று
நாட்டினுடைய வளம் மிக முக்கியமான நோக்கம். நீங்க என்ன எடுத்து பாருங்க கிதாபுகள்ல. நாட்டினுடைய வளம், நாட்டினுடைய செல்வம் சில மக்களிடத்தில் மட்டும் குவிந்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பது. இந்த ஆணு தோங்கக்கூடிய நபர்கிட்ட போய் தேங்குதா இல்லையா எல்லாமே, இதையெல்லாம் தவிர்ப்பது. நாட்டு மக்கள் அனைவர்களுக்கும் நாட்டினுடைய உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இதில் மிக முக்கியமான நோக்கம். கணியத்திற்குரியவர்களே, நாம் குடியரசு தினத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில் அந்த குடியரசு சட்டத்தை, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை 6 நபர்கள், அதற்கு தலைவராக இருந்த டாக்டர் அம்பேத்கர், முஸ்லிம்களாகிய நாம் அவரை பற்றி சற்று தெரிந்து வைத்திருப்பது மிக முக்கியமானது. காரணம் என்ன அப்படின்னா, அவரை சில நபர்கள் பாராளுமன்றத்தில் வச்சு என்ன செய்யறாங்க, இழிவுபடுத்தலாம் என்று பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் டாக்டர் அம்பேத்கர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் சற்று தெரிந்து கொள்ள வேண்டும். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிறந்து ஏழை குடும்பத்தில் மகார் என்ற தாழ்த்தப்பட்ட இனத்தில் பிறந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக முடி வெட்ட முடியாது. கடைக்கு போய் புற விரட்டி விட்டுவாங்க. நாவிதர்கள் அவருக்கு முடிவெட்ட மாட்டார்கள். ஸ்கூலுக்கு போனா அவரும் அவங்க அண்ணனும் ஒரு கோணி பையத்துக்கு போவாங்க. தரையில பெஞ்சில உட்காரக்கூடாது, ஒரு ஓரத்துல ஒரு கோணி பைய விரிச்சுதான் டாக்டர் அம்பேத்கர் அமர வேண்டும். அந்த காலத்துல வாட்டர் பாட்டில் இல்லை, நம்மளுக்கு வாட்டர் பாட்டில் இருக்கு, இப்போ அப்படி இருக்காது. ஒரு இடத்துல தண்ணி இருக்கும், தண்ணி தாக ஏற்பட்ட அதை எடுத்து குடிக்க கூடாது, கெஞ்சி வர தண்ணி தாக எடுக்கிறானே அப்படின்னு. அப்ப உயர்ந்த ஜாதியில் உள்ள ஏதாவது ஒரு பையன் போய் அதை ஊத்துவான். அதை எப்படி வாங்கி குடிப்பாரு, இப்படி வாங்கி குடிக்கணும், ருக்குக்கு போய் அதை இப்படி ஊத்துவான், கீழே ஊத்துவான், அதை குனிஞ்சு குடிக்கணும். இதான் சட்டம். சமரசத்தை படிக்க கூடாது. சில ஆசிரியர்கள் என்ன தெரியுமா செய்வாங்களா, எல்லா மாணவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க, ஆனா டாக்டர் அம்பேத்கர் இடத்தை கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன் நம்ம கேள்வி கேட்க அவ பதில் சொல்லும் போது அவன் எச்சி நம்ம மேல பற்ற கூடாது. எல்லாரையும் கணக்கு போய் போர்டுல எழுதுன்னு சொல்லுவாங்க. டாக்டர் அம்பேத்கர் இடத்துல சாட்சியத்தை கொடுத்து போர்டுல எழுத சொல்ல மாட்டாங்க. ஒரு ஆசிரியர் எழுத சொல்லிட்டார். எழுத சொன்னதற்காக வேண்டி உயர்ந்த ஜாதி மக்கள் மாணவர்கள் வெளிநடப்பு செய்தார்கள் என்பது மட்டுமல்ல, அந்த போர்டு எந்த கொம்புல மாட்டிருந்தோ அந்த கொம்புல டிஃபன் பாக்ஸ் தொங்க விட்டு இருந்தாங்க. எல்லாரும் டிஃபன் பாக்ஸ் எடுத்து போயிட்டான். இந்த போர்டுல பற்றுச்சு, அந்த குச்சி போர்டுல இருக்கு, அந்த குச்சியில என் டிஃபன் பாக்ஸ் தொங்கிட்டு இருக்கு. தெரியக்கூடியவர்களே, குளத்தில் தண்ணீர் குடிக்க முடியாது. ஒரு தடவை குளத்துல போய் தண்ணி குடிச்சிட்டாருங்க, அடிச்சு பிரிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சிரமங்களை எல்லாம் சகித்து சில ஆசிரியர்கள் நீ படிச்சு என்ன பண்ண போற என்றெல்லாம் கேள்வி கேட்டார்கள். காலேஜுக்கு போனா காலேஜில் கஞ்சி படிக்கும் போது கேன்டீன் நடத்துவாங்கல்ல, அந்த கேன்டீனை நடத்தி கொண்டிருந்த ஒரு பார்ப்பனர் டாக்டர் அம்பேத்கருக்கு சாப்பாடு தர மாட்டேன். இப்படிப்பட்ட இந்த நேரங்களில் தான் முஸ்லிம் இளைஞர்கள் கவனிக்க வேண்டும். அவர் ஒரு உறுதி எடுத்தார், இந்த தீண்டாமையை நான் ஒழித்தே தீர்வேன். என்ன உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, இதை நான் எடுத்தே தீர்வேன். கவனிக்க வேண்டும், டாக்டர் அம்பேத்கர் பிறந்தது 1891. இந்த வரலாற்று ஆசிரியர்கள் ஒண்ணு எழுதுறாங்க, என்னன்னா 1891 தான் டாக்டர் அம்பேத்கர் பிறக்கிறார். நல்லா கவனிக்கணும். 1883 அப்படின்னு அர்த்தம். டாக்டர் அம்பேத்கர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல அரசர் இருந்தார். அதாவது சிறு அரசர்கள் இருப்பாங்களே, சிற்றரசர்கள். அப்ப இந்தியாவில் உள்ள ஒரு மாகாணம், பரோடான்ற மாகாணத்துல அந்த அரசர் கொஞ்சம் நல்லவர். அவரு தாழ்த்தப்பட்ட மக்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஸ்கூல் திறந்தாங்க. ஆனா ஆசிரியர்களே கிடைக்கலங்க. கடைசியில யார் தெரியுமா ஆசிரியர் இருந்தா, முஸ்லிம்கள் தான் அந்த ஸ்கூல்ல ஆசிரியர்களா இருந்தாங்க. ஆனா அந்த ஸ்கூல்ல தான் டாக்டர் அம்பேத்கர் படிச்சாருன்ற மாதிரி என்ன செய்யல, எந்த தகவலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வெளியேற்றக்கூடியவர்களே, இப்படி தாழ்த்தப்பட்ட அந்த இனத்தில் பிறந்து பல்வேறு சிரமங்களை சகித்து படிப்பில் அவர் கொண்ட ஊக்கத்தை இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் கவனிக்க வேண்டும். எப்படி படிச்சார் தெரியுங்களா, பூங்காவிற்கு சென்றால் கூட கவனியுங்கள், பூங்காவிற்கு சென்றால் கூட புத்தகத்தோடு செல்வார். புத்தகம் கையுமாகத்தான் பூங்காவில் கூட உலா வருவார். BA பட்டப்படிப்பு படிப்பதற்காக அவர் கல்லூரியில் சேர்ந்த பிறகு இரவு பகலாக படித்தார். இடையில் தந்தையின் மரணம், தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற இக்கட்டான நிலை, மேல் படிப்பு படிப்பதற்கு MA டிகிரி வாங்கணும், திருமணம் ஆயிடுச்சு.
கவனிக்கணும், திருமணத்துக்கு பிறகு கூட படிச்சார் டாக்டர் அம்பேத்கர். பெரும் பெரும் பட்டங்களை எல்லாம் திருமணத்திற்கு பிறகு. கணியத்துக்குரியவர்களே, எம்ஏ படிக்கிறார். அப்ப அந்த மன்னர் இருந்தார் சொன்ன தாழ்த்தப்பட்டவர்கள், அவருடைய உதவியில் தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அமெரிக்காவிற்கு சென்று எம்ஏ படிப்பிற்காக சென்றார்கள். அவருடைய உதவியில் அமெரிக்காவுக்கு சென்ற அம்பேத்கர், இளைஞர்களே கவனியுங்கள், 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் படிப்பார். ஒரு நிமிடத்தை கூட அவர் வீணாக கழிக்க மாட்டார். அமெரிக்காவுக்கு சென்ற அம்பேத்கர், நியூயார்க்கிற்கு சென்ற அம்பேத்கர், அங்கிருக்கக்கூடிய சினிமா, களியாட்டங்கள், கேளிக்கைகள், உல்லாசங்கள், இதில் எதிலும் அம்பேத்கர் ஈடுபட்டதே இல்லை. படிக்கிறேன்னு போயிட்டு என்னென்னலாம் பண்றாங்க, அதில் எதிலும் அம்பேத்கர் கலந்து கொள்ளவில்லை. அவர் ஆய்வு கட்டுரை, எம்ஏ படிக்கிறதுக்கு ஒரு ஆய்வு கட்டுரை எழுதணும். அதற்கு அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டது என்ன தெரியுங்களா தலைப்பு? பண்டைய கால இந்திய வர்த்தகம், அதே போன்றே இந்தியாவில் உள்ள சாதிகள் என்ற தலைப்பை எடுத்து கட்டுரை எழுதி கொடுத்து எம்ஏ பட்டத்தை பெற்றார். டாக்டர் பட்டத்திற்காக அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு சொன்னா, இந்திய தேசத்தை அவர் மொழி வாரியாக இப்படி இந்திய தேசத்தை எப்படி ஆட்சி செய்வது என்ற ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை கொடுத்துதான் டாக்டர் என்ற பட்டத்தை அவர் பெற்றார். அதற்கடுத்து அதோட விடல, சட்ட கல்வியை கற்பதற்கென்று அமெரிக்காவுக்கு அடுத்து லண்டனுக்கு போனார். சட்டக்கல்வி வக்கீலாகிறதுக்கு லண்டனுக்கு சென்றார். லண்டனுக்கு சென்று அந்த சட்டக்கல்வியை படித்த பிறகு பொருளாதாரத்துறையிலும் படிப்பை மேற்கொண்டார். இதெல்லாம் இப்ப திருமணத்திற்கு பிறகு. அங்க உதவி தொகை அனுப்பிச்சார்ல, அதுல பாதிய செலவு கொடுத்து பாதிய மனைவி கொடுப்பார். வருகிறது தேடி அலைவாரம், எந்த தங்குமிடம் விலை கம்மி, எந்த ஹோட்டல்ல சாப்பாடு விலை மலிவான சாப்பாடு இங்க கிடைக்குது அப்படின்னு போய் அலைவார். அலைஞ்சு கம்மியான காசில் சாப்பிட்டுக்கிட்டு அந்த காசை மிச்சம் பிடிச்சு மனைவிக்கு அனுப்புகிறார். அவர் லைப்ரரி, லண்டனில் உள்ள பிரசித்தி பெற்ற லைப்ரரிக்குள்ள பூந்துட்டார். டெய்லி போயிடுவாராம், லீவுனா லைப்ரரிக்குள்ள. காலையில் சென்றால் மாலை லைப்ரரி மூடும் வரை அம்பேத்கர் எங்கதான் இருப்பாரு, லைப்ரரிக்குள்ளதான் இருப்பாரு. பொருளாதார ஆய்வு கட்டுரை எழுதி எம்எஸ்சி என்ற பட்டத்தை பெற்றார். அதோடு முடிக்கல, டிஎஸ்சி என்ற பட்டத்தை பெறுவதற்காக ரூபாயின் பிரச்சனை என்ற தலைப்பில் மிகப்பெரிய ஆய்வு கட்டுரையை எழுதி கொடுத்து அந்த லண்டனில் அவருக்கு கொடுத்த பட்டம் என்ன தெரியுங்களா? விஞ்ஞான மேதை டிஎஸ்சி என்ற டிகிரியை கொடுக்கும் பொழுது மிகப்பெரிய விஞ்ஞான மேதை என்று அவருக்கு லண்டன் கல்வி அந்த பல்கலைக்கழகம் அந்த பட்டத்தை கொடுத்தது. அதோட நிறுத்தல, ஜெர்மனிக்கு போயிட்டாரு. இவ்வளவு படிப்பு படிச்சுட்டு எங்க போயிட்டாரு? ஜெர்மனிக்கு போய் அங்குள்ள பான் என்ற மிக பிரசித்தி பெற்ற கல்லூரியில் சென்று அங்கும் படித்தார். கணியத்திற்குரியவர்களே, நான் இதையெல்லாம் சொல்வதின் நோக்கம் என்ன தெரியுங்களா? கடைசி அவருடைய ஒரே ஒரு போதனையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நிறைய வரலாறு, நிறைய செய்திகள் இருக்கு. அவர் செய்த போதனை என்ன தெரியுங்களா? எண்ணத்தில் எழுச்சி வேண்டும். அடுத்து சொன்னார், சுய கல்வி கற்க வேண்டும். யாரும் உங்களுக்கு கற்று தருவாங்க, உங்களுக்குள்ள சேர்ப்பா அப்படின்னு நீங்க சுயமாக கற்க வேண்டும் என்ற உத்வேகம் வேண்டும். அதே போல சுயமரியாதையோடு வாழ வேண்டும், சுய அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆகியவற்றின் மூலமாகத்தான் உங்களை நீங்கள் உயர்த்த முடியும் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு என்ன தெரியுங்களா? உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம், உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் உங்களுடைய வாழ்க்கையை விட உயர்த்தியே ஆக வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இல்லை என்றால் விலங்குகளுக்கும் உங்களுக்கு மத்தியில் எந்த வித்தியாசமும் இல்லை என்றார். வருங்கால ஜெனரேஷனை எப்படியாவது உயர்த்துங்கப்பா அப்படி பாடுபட்டார். ஸ்கூல்ல ஒதுக்குனாங்க, தாழ்த்தப்பட்ட ஜாதி, நீ ஏன் படிக்கிற, தண்ணி குடிக்காத, நீ சும்மா எங்க இடத்துல உட்காரு, கோணியை நிறுத்தி உட்காரு என்று மாட்டு வண்டியில போகும்போது தள்ளி விட்டாங்க தாழ்த்தப்பட்ட ஜாதி. அப்படி எல்லாம் போராடி கடைசியில் எங்க வந்து நின்னார் தெரியுங்களா? இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதுறதுக்கு வேற ஆள் கிடைக்கல. அதனால சொல்றாங்க, அல் இல்மு ஸலாஹி, கல்வி மிகப்பெரிய ஆயுதம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். டாக்டர் அம்பேத்கர் அதுல கையில எடுத்தார். ஒதுக்கப்பட்ட அம்பேத்கர் இந்திய அரசியல் அவர் போய் சேர்ந்துட்டாரு. இனி யார் ஆட்சிக்கு வந்தாலும்
இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கொடுத்த உரிமையை கொடுக்காமல் ஆட்சி செய்ய முடியாது என்ற நிலையை கொண்டு வந்தார். இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு தாழ்த்தப்பட்டது என்று தெரியும். கணியத்துக்கு எனவே இளைஞர்கள் முடிவெடுக்க வேண்டும். நான் என்னுடைய சமுதாயத்திற்காக வேண்டி பாடுபடுவேன். கடைசியாக ஒரே ஒரு செய்தி, முடிக்க மனசு வரல. ஒன்னே ஒன்று, தான் அல்லாமா இக்பால் சாரே ஜஹான் சே அச்சா அவரு அவங்க சொல்றாங்க, நான் லண்டனில் உள்ள ஒரு பூங்காவிற்கு சென்றேன். எல்லா பசங்களும் விளையாடிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு பையன் புக்க வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கான். கவனிங்க, அல்லாமா இக்பால் சொல்றாங்க, கிட்ட போனேன், போய் கேட்டேன், நீ ஏன்பா நீ மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்க? அந்த சிறுவன் சொன்னான் என்னிடத்தில், நான் யார் தெரியுமா? நான் யூத இனத்தை சார்ந்தவன். என்னுடைய யூத இனம் நசுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. யூத இனம் மிக குறைவு. இந்த சிறுவர்களோடு சேர்ந்து நானும் விளையாடினால் என்னுடைய சமுதாயத்தை உயர்த்த முடியாது. எனவே படிக்கிறேன் என்று சொன்னான் யூத சிறுவன் என்றால். கணியத்திற்குரிய இளைஞர்களே, டாக்டர் அம்பேத்கர் என்ன தெரியுமா பட்டவர்? கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்குல புத்தகத்தின் பூச்சி என்று பட்டத்தை வாங்கினார். இன்னைக்கு செல்போன்ல உள்ள வைரஸின் பேர் வாங்கி வாழ்வாங்க. அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்தை பாதுகாப்பானாக. எனவே இன்ஷா அல்லாஹ் உறுதி எடுக்க வேண்டும். குடியரசு தினத்திலே இந்த இந்திய திருநாடு எப்படி டாக்டர் அம்பேத்கரின் பக்கம் தேவையானதோ, இதே போன்று நம்முடைய அறிவின் பக்கம், நம்முடைய கல்வி ஞானத்தின் பக்கம் இந்தியா முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு நம்முடைய அறிவு தேவைப்பட வேண்டும். நம்மை ஒதுக்கிவிட்டு இந்தியாவின் வளர்ச்சி இல்லை என்ற நிலைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த சமுதாயம் வர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அதற்கு இளைஞர்கள் முன் வர வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.